எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. மிராக்கல் சேனல் சார்பாக வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு சில உதாரணங்களை சொல்லி நான் அதுக்குள்ளே கடந்து போகலான்னு விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு செல்ஃபோனுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கை நெட்வொர்க்குன்னு ஒன்று வந்தது, உங்களுக்கு தெரியும், ஸ்கைடெல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஏர்டெல் வாங்கினாங்க. அப்போ வந்து ஏர்செல், ஸ்கைசெல் அதுதான். அப்புறம் பிபிஎல் இருந்தது ஊர் சைட்லாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ஃபோன் வந்து அப்போ 17,000 இருந்தது. 3,00,000 மேலே ஐடி இருக்கணும். அந்த ஃபோனில் ஓகே பட்டன் ஆன் பண்ணாவே நமக்கு இன்கமிங் கால் வர்றதுக்கே ஒரு நிமிஷத்துக்கு ₹8 அப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் அவுட் கோயிங் பண்ணேன்னா ₹17 அப்படிலாம் இருந்தது. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது ஒன்று ஒன்றா மாறிச்சு. அப்புறம் பேஜர்னு ஒன்று வந்தது பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நார்மலாக பேச ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து ஜியோவோட அம்பானி ரிலையன்ஸோட அது வந்து ஃபோன் வந்தது. 501க்கு 2 ஃபோன் கொடுத்தாங்க. அதில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் பேசுகிறது ரொம்ப மலிவாச்சு. அப்போ அந்த ஃபோனில் ஒரு டிவி பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜிபி ₹300 ₹400 இருக்கும். அந்த ஒரு ஜிபியை நம்ம ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த 28 நாள் 30 நாள் அந்த ஒரு ஜிபி வந்து வேலிடேட் இருக்கும். அந்த 30 நாளைக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரும்பாலான சமயங்களில் நம்மக்கிட்ட இருந்த அந்த ஃபைல்ஸும் அந்த வீடியோஸும் அந்த ஒரு ஜிபியை முழுசாக நம்மளால் பார்க்கவே முடியாமல் எத்தனையோ பேர் அரை ஜிபியோட அந்த அடுத்த மாதம் ரீசார்ஜ் பண்ணும்போது அது கன்னியூ ஆகாது, அது அப்படியே போயிடும், மறந்து யூஸ் பண்ண இல்லை. அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களோ வாய்ப்போ நமக்கு கிடையாது. ஏன்னா அப்போலாம் வாட்ஸ்அப்புன்னு ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தது. அதுக்கு பிறகு என்ன ஆகிடுச்சின்னா, டெய்லி 1 ஜிபி 1.5 ஜிபின்னு கொண்டு வந்தாங்க. அந்த 1.5 ஜிபி 1 ஜிபின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை யூஸ் பண்ண அப்புறம் பத்தாமல் போச்சு. ஒரு சில நேரங்களுக்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அது மிக மிஞ்சி இருந்தது. அதை யூஸ் பண்ணாமே நிறையா வாரங்களில் போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. நார்மலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு ₹700 ₹800 கொடுத்திங்கன்னா 500 ஜிபி 1000 ஜிபின்னு கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம என்ன வேணால் பார்க்கலாம். ஒரு 3000 2000 ஜிபி அன்லிமிட்டெட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட்னு சொல்கிறாங்க, ஆனால் 2000 3000 ஜிபி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் டிவைடட் ஃபார் 13னா பர் டே 100 ஜிபின்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ஜிபியை நம்ம ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறோமா? நிச்சயமாக கிடையாது. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை கூட. ஒரு காலகட்டத்தில் நம்ம ₹10 ₹20 ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் 100 200க்கு பயங்கரமாக கஷ்டப்பட்டிருப்போம், லட்சங்களுக்கு கஷ்டப்பட்டிருப்போம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த பணத்தை சம்பாரித்து வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்றீங்கன்னா, நீங்கள் அந்த பணத்தில் பெரும்பாலான பணத்தை சம்பாதிச்சிங்க அப்படின்னா, அதாவது எனக்கு மிக நெருங்கிய நண்பர், ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் மிகப்பெரிய ஒரு அதிபர், ஒரு நல்ல மனிதர். நான் அவர் கூட பல வருஷங்கள் இருந்திருக்கேன். அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு கோடி சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், 1 கோடி சம்பாதிச்சிட்டிங்கன்னா அது பல கோடியை சம்பாதிச்சு கொடுத்துருன்னுவார். அதாவது கொஞ்சம் பணத்தை சேர்க்குறதோ சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் சேர்த்துட்டீங்க, சம்பாதிச்சிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு திருப்பி பணம் சம்பாதிச்சு கொடுக்கும். அதுதான் வந்து பணத்தோடு சேருன்னுவாங்க, இனத்தோடு சேருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் அது. அதே மாதிரி தான் இந்த ஒய்ஃபை விஷயங்கள். நான் எதுக்கு இந்த இன்டர்நெட் விஷயங்கள் சொன்னேன்னா, யோசிச்சு பாருங்கள், 1 ஜிபி 1 மாதம் வச்சுருந்தோம், அது பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் டெய்லி 1 ஜிபி 1.5 ஜிபி வச்சுருந்தோம், அது பயங்கர பெரிய சேலஞ்சாகவும் ஒரு பெரிய சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு ₹1000 கொடுத்தோன்னா டெய்லி 100 ஜிபி கூட யூஸ் பண்ணலாம் அன்லிமிட்டெட். ஆனால் நம்மளால் யூஸ் பண்ண முடியல. பணம் கூட அப்படி தான். ஒரு காலகட்டத்துக்கு மட்டும்தான் நம்ம. அதனால தான் ரொம்ப பெரிய பணக்காரங்கள்லாம் கேட்டிங்கன்னா பணத்தை விட்டுட்டு ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப தாழ்மையாகவும் ரொம்ப எளிமையாக இயற்கையாக வாழ்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பெரும் கோடீஸ்வரர்கள்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ஹவாய் செப்பல், ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு டிஷர்ட் தான். நீங்கள் எந்த ஸ்டார் ஹோட்டல் போனாலும் பார்க்கலாம், அவங்க யூஸ் பண்ண காரே ₹2 கோடி ₹3 கோடி அது மாதிரி இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு அளவுக்கு மேலே பணம் வந்துட்டால் என்ன ஆகிடும்னா, அது மேலே நமக்கு அந்த சுவாரஸ்யமோ அந்த ஊந்துதலோ அந்த ஈடுபாடோ கம்மியாகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம தேவையை மிஞ்சி அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டீங்க பிரதர், வயிறார ஃபுல்லாக சிக்கன் மட்டன் பிரியாணி இல்லை சாம்பார் வடை பாயாசம் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, வயிறு ஃபுல்லாக தொண்டை வரைக்கும் முட்டிச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் தேவையே இல்லாத விஷயம்தான். அதே மாதிரி தான் பணம் கூட. நீங்கள் ஒரு அளவுக்கு வரைக்கும் சம்பாதிக்கிற வரைக்கும் தான் கஷ்டப்படணும். அந்த அளவை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமாகிடும். நான் சொல்கிறதுலாம் ஒன்று தான், அந்த அளவு அந்த சாதாரணமாக ஆகிற வரைக்கும், அந்த அளவை நீங்கள் தொடர வரைக்கும் அந்த பணத்தை நீங்கள் சம்பாதிக்கணும். அதுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்று தான் செய்யணும். ஃபஸ்ட்டு டெடிகேஷன், உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும். அதாவது அழகாக பகவத்கீதையில் ஒரு வேர்டு வரும், என்னென்னா அகம் பிரம்மா பிராஸ்திரஸ்து, மனிதன் மனம் என்னவாக மாறுகிறது அதை நினைக்கிறதோ அதுவாகவே அது மாறுகிறது. நீங்கள் நினைக்கணும், நம்ம அதுவாக மாறணும்னு நினைக்கணும். அப்போ மாறணும்னு நினைக்கணும்னா என்ன செய்யணும்? ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 பதிவில் சொல்லியிருக்கேன்.
பர்சனல் டெவலப்மெண்ட் கிளாஸஸை பற்றி. நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் கோடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம அது மாதிரி முதல்ல நடிக்க கற்றுக்கணும். அப்புறம் தான் நிஜமாக வரணும். நம்ம நடித்தா தான் நிஜம் வரும். அதாவது நிழல் வேணும்னா நிஜம்தான் நிழல். அது மாதிரி தான் நம்மளும். இது வந்து நம்ம யாரையும் ஏமாற்றுறதுக்கோ அழிக்கிறதுக்கோ கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு, நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறது, நம்மளை நம்பி இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக. நிச்சயமாக சொல்கிறேன், கடவுளோட இன்னொரு மிகப்பெரிய அவதாரம் தான் பணம் இங்கே. அதனால தான் பணம் வந்து பாதாளம் வரைக்கும் பாயுன்றாங்க. பணம்னா பணம் எந்திரிச்சு நிற்குன்றாங்க. பணம் இல்லாட்டி இங்கே எதுவுமே கிடையாது. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஸோ ஏர்ன் மணி, மேக்ஸிமம் ஏர்ன் மணி. அதாவது பேராசை பெரு நஷ்டம், இருக்கிறத விட்டு பறக்கிறத ஆசைப்படாத, எனக்கு பணம்லாம் வேணாம் மனுஷன்தான் வேணும் அப்படின்னு சொன்னால் இது அப்பட்டமான இயலாமையும் பொய்யும். ஏன்னா இங்கே நீங்கள் உங்களை சார்ந்து இருக்கவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது கூட பணம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் மனிதன் வாழ்க்கையில் அத்தனையிலையும் பணம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. மீண்டும் நான் ஒரு முறை இதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன். கடவுளோட இன்னொரு அவதாரம் தான் பணம். தயவுசெய்து அதை வந்து நேசிங்க. அதை ஈக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை அத்தனையும் செய்யுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களோட சந்திக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் கோகுல் பாலாஜி.